சிங்கப்பூரில் போனா விஸ்டான்ற இடத்துல இருக்கோம். இந்த போனா விஸ்டாவில் ஸ்டார் விஸ்டா மால் எனக்கு பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள். அந்த மால் நாங்கள் இது வரைக்கும் சுற்றியே பார்த்ததில்ல. சரி இன்றைக்கி அங்கே போய் சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்டோம். சரி நீங்களும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து சுற்றி பார்க்கலாம். நாம் இப்போ ஸ்டார் விஸ்டா மால்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் இவ்வளோ நாள் பார்த்த மால்ஸை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அது பாருங்கள், ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கிற கீழே நிறையா சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம். வாங்க, இன்னும் என்னென்ன இருக்குது, எத்தனை ஷாப்ஸ் இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். இப்போ இங்கே பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குவிசின் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. அது இல்லாமல் சில ஷாப்ஸும் இருக்குது. நாங்கள் இப்போ ஜப்பான் ஹோம் அப்படின்ற ஒரு ஷாப் வந்திருக்கோங்க. வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உங்களுக்கு எல்லா பொருளுமே மோஸ்ட்லி கிடைக்குங்க. நல்ல ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். சம்டைம்ஸ் நல்ல ஆஃபர்ஸ் போடுவாங்க. இந்த தடவை கூட 3 for 5 அப்படின்னு மிக்ஸ் அண்ட் மேட்ச் நிறைய போட்டிருக்காங்க. நிறைய குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் இருந்துச்சு அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்டோரேஜ் அந்த ட்ரேஸ் மாதிரி. வீட்டில் ஸ்டோரேஜ்க்காக நம்ம வைப்போம்ல, வெங்காயம் தக்காளி பூண்டு அது போட்டு வச்சுக்கிறது. தென் பெரிய பெரிய ஐட்டம்ஸ்க்கு எதுக்காவது இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஜப்பான் ஹோம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததும் இந்த ஹோம் அண்ட் கிவிங் அப்படின்னு ஒரு ஷாப் இருந்தது. அதில் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பேஸ்மெண்ட்டில் இருக்க ஓப்பன் ஏரியாங்க. அது ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக இருந்தது. நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த வியூ நாங்கள் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து எடுத்தோம். கீழே பாருங்கள், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த உட்கார இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஈவினிங் டைமில் ஃபேமிலியோடு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்லாம் அப்படியே போயிடும். அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ மேலே பாருங்களேன், ஓப்பன் சூப்பராக இருந்ததுங்க. வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் ஷாப்பிங் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்குது இந்த மால் நாங்கள் வந்தது. இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். மிஸ்டர் டைக்கு போகிறோம். வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் மிஸ்டர் டையில் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. நல்லா இருந்தது ஷாப்பிங். இப்போ அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஃப்ளாரிஸ்ட் ஷாப் ஒன்று இருந்தது. நிறைய அழகழகாக பொக்கேஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. அப்புறம் குட்டி குட்டி இந்த செடிங்கள்லாம் அழகாக ட்ரேஸில் வச்சுருந்தாங்க. ஷாப்பிங்லாம் பண்ணி சுற்றி பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டோம். டைமும் ரொம்ப ஆகிடுச்சு. அதனால் பீஸா ஹட் வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் இங்கே சிங்கப்பூர் நாங்கள் பீஸாவே ட்ரை பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண வந்தோம். ஸோ கார்லிக் ப்ரெட்டு, ஷாமுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால். தென் டஃபில் வித் வெனிலா ஐஸ்கிரீம் அந்த ஒரு டெசர்ட் இருந்தது. அது ஷாமுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோ பாருங்கள், இதுதான் அது டஃபில் வித் வெண்ணிலா. அந்த ஐஸ்கிரீம் மேலே வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த ஹேஷ்லி சிரப் ஊற்றிருக்காங்க. தென் ஸ்ட்ராபெரிஸ். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டாக இருக்குங்க அது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் கிளம்பிட்டோங்க மால் விட்டு. பாருங்கள் நைட் வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்டார் விஸ்டா மால். இது வெளியிலேருந்து எடுக்கிறோம். அப்புறம் எம்ஆர்டி பக்கத்துலேயே இருக்குது. எம்ஆர்டிலேருந்து இறங்கினோன்னா டேரெக்டாக அந்த மாலுக்கு வர மாதிரி இருந்தது. ஆக்சஸ் நல்லா வச்சுருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.